இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கொரியரில் ஹோம் டெலிவரியில் நாங்கள் பை பண்ணுற பிளான்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி கேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது. ஸோ அது நிறைய பேர் ராங்கான ஹேண்ட்லிங் மெத்தட்லையும் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ரெகுலர் வீடியோஸ் அண்ட் ஹோம் டெலிவரி பிளான்ஸ் எல்லாமே கிடச்சிட்ருக்கோங்க. ஸோ நாம் பார்த்தீங்கன்னா நிறைய பிளான்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம். எல்லாமே வெப்சைட் அண்ட் வாட்ஸ்அப் கேட்லாகில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ரெடியூஸ் ஆயிலில் இந்த மாதிரி கோகோபித் வச்சு நம்ம பிளான்ஸ் ரப்பர் பேண்ட் போட்டு இப்படி தான் சென்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்தது நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு பிளான்ட் இந்த மாதிரி தான் கிடைக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் பிளான்ட்டை ஃபுல்லாகவே வாட்டரில் ட்ரிப் பண்ணி எடுத்துடுங்க, இலையில மட்டும். ஸோ மேலே இங்கே ஓப்பன் இருக்கு இல்லையா? ஸோ இதில் ஒரு கொஞ்சோண்டு தண்ணி விடுங்க. தண்ணி விட்டுட்டு இந்த கவர் ரப்பர் பேண்ட் எதுவுமே ரிமூவ் பண்ண தேவையில்ல. வாட்டர் உள்ளே போதான்னு மட்டும் பாருங்கள். உள்ளே போகலன்னா லைட்டாக ரப்பர் பேண்டை ரூஸ் பண்ணி விடுங்க, அவ்வளோதாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 இடத்துல ஹோல்ஸ் பண்ணி விடுங்க, போதுங்க. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்கு நீங்கள் தண்ணி ரெகுலராக கொடுத்துட்டு, கண்டிப்பாக ஹோல்ஸ் இருக்கணும், ரெகுலராக கொடுத்துட்டு ஷேரில் வைங்க. ஷேரில் வச்சதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துளிர்கள் ஸ்டார்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூட் ஃபார்மேஷன் நல்லாவே தெரியும். ஸோ ரூட் இதெல்லாம் ஆயிருக்கும். ஸோ ரூட் ஒவ்வொன்றா ஒயிட் கலரில் வரும். ஸோ அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் ரப்பர் பேண்டை எடுத்துகிட்டு கவர் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கு தகுந்த மாதிரி 8 இன்ச்சோ இல்லை 12 இன்ச் பாட்லேயோ ரீபாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொண்டு போய் டேரெக்டாக சன்லைட்டில் வச்சுக்கலாம். ஸோ இதுதாங்க நீங்கள் பண்ண வேண்டியது. கண்டிப்பாக பிளான்ஸ் எல்லாமே சூப்பரான ஹெல்த் பிளான்ஸ் நம்ம சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஈஸியான டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும். இது மாதிரி டிப்ஸ்லாம் வேணும் அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம்.